أحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد الحمد لله. இன்று நாம் பார்க்க இருக்கிற ஒரு உதாரணம் நம்மோடு கையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மறைவேதம் குர்ஆனை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு அழகிய உதாரணம். இந்த குர்ஆன் இருக்கிறது, இந்த குர்ஆனை பற்றி நாமும் என்ன தெரிந்து வைத்திருக்கிறோம் என்பதற்கு ஒரு சின்ன ஒரு ஆய்வு. இப்போ நாம் இந்த குர்ஆனை கையில் எடுக்கிறோம். இந்த குர்ஆனை பற்றி குர்ஆன் தனக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிமுகம். அதனுடைய ஆரம்ப பக்கத்திலே அலிஃப் லாம் மீம் என்று தொடங்கி குர்ஆன் சொல்லுகிறது பாருங்க, ஸாலிகல் கிதாப். இந்த குர்ஆன் இருக்கிறது, இந்த குர்ஆன் லா ரைப ஃபீஹி, இதுல எந்த சந்தேகமும் இல்லை என்று குர்ஆன் தன்னை அறிமுகப்படுத்துகிறது. இப்ப எந்த சந்தேகமும் இல்லை என்று தன்னை பகிரங்கமாக அறிமுகப்படுத்துகிற ஒரு குர்ஆன்ட்ட நம்ம எந்த கேள்வினாலும் கேட்கலாம், பதில் சொல்வதற்கு நான் தயார் என்பதை மிக பகிரங்கமாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. என்ன கேள்வினாலும் கேட்கலாம் குர்ஆனை பார்த்து. அதாவது ஒருத்தன் அதிகமான கேள்விகள் கேட்டா அதை விரும்ப மாட்டான், எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியாது. ஆனா குர்ஆன் என்கிட்ட கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்லுகிறேன் என்பதை விரும்பக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம். இன்று நேற்றல்ல, ஒரு 1400 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறது. கம் ஜத்தலத் கலிமாத்துல்லாஹி மின் ஜதலின் என்ற ஒரு புர்தாவினுடைய பைத்தை நாம் ஓதுகின்றோம். என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த மறைவேதம், நம்முடைய கரத்தில் இருக்கின்ற இந்த வேதம் எத்தனையோ தர்க்கங்களை, எத்தனையோ சங்கடங்களை தாண்டி நம்மிடத்துல நிற்கிறது. எந்த கலங்கமும் இல்லாம ஒரு ரியல் ஹீரோவா நமக்கு முன்னாடி மிக ஒரு அழகான ஒரு கண்கொள்ளாத புத்தகமா நமக்கு காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறது. இந்த குர்ஆன் இடத்துல நீங்க எந்த கேள்வினாலும் கேளுங்க, நான் பதில் சொல்றேன்னு சொல்லுது. இப்படிதான் ஒரு சம்பவம் நம்ம கேள்விப்பட்ட சம்பவமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எதுனாலும் குர்ஆன்கிட்ட கேட்கலாமான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டாராமா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? 5 கிலோ மைதா மாவுல எத்தனை பரோட்டா போடலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருத்தர் கேட்டாராம், எல்லாமே குர்ஆன்ல இருக்குன்னு சொல்றீங்களே, இப்ப 5 கிலோ மைதா மாவுல எத்தனை பரோட்டா போட முடியும்னு கேட்கும் போது என்ன சொல்றாரு பதில்? அதுக்கு ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், தெரியாத விஷயம் எதுவும் இருந்தால் தெரிந்தவர்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. இது மட்டும் இல்லை, நிறைய கேள்வி குர்ஆனோட நிறைய போட்டி போட்டிருக்காங்க. ஒருத்தன் கேட்டான் இப்ப நம்ம ஓட்டுற வண்டி, வாகனம், ஜீப்பு, தாரு, காரு என்னென்னமோ இருக்கு, இதற்கெல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் ஏதாவது சொல்லியிருக்கானா? இப்ப நம்ம வகை வகையான வண்டிகள் பயன்படுத்துறோம் இல்லையா, வாகனங்கள், இதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி இருக்கிறான்னு ஒரு கேள்வி. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான்? வல் கைல வல் பிகால வல் ஹம வல் வல் கைல வல் பிகால வல் ஹமீர லிதர்கபுஹா வஸீனத்தன் வயக்லுகு மா லா தஅலமூன். இந்த ஆயத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. அல்லாஹ் தஆலா குதிரை, கோவேரி, கழுதை இது போன்ற உயிரினங்களை லிதர்கபுஹா, நீங்கள் பிரயாணம் செய்வதற்காக வேண்டி படைச்சிருக்கிறான். பிரயாணத்துக்கு மட்டும் கிடையாது, வஸீனத்தன், ஒரு அலங்காரத்துக்காக அல்லாஹ் படைச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்றான். கழுதைய குதிரையை வச்சுருந்தா நமக்கு வாகனத்துக்கு பயன்படுத்தலாம். அது என்ன அலங்காரம்? என்ன அலங்காரம் அதில் இருக்க போகுது? இப்ப நமக்கு அது புரியல இல்லையா? தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னும் நீங்கள் அறியாத பல்வேறு வாகனங்களை அவன் படைக்க இருக்கின்றான். கழுதை, குதிரை ஒரு காலத்துல ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க இந்த ஆயத்தை எப்படி பார்த்திருப்பாங்க தெரியுமா? அப்பெல்லாம் பஸ் வாகனம்லாம் இல்லைன்னு வைங்களேன். கழுதை, குதிரையில நமக்கு பிரயாணம் செய்வதற்காக அல்லாஹ் படைச்சிருக்கான்னு சொல்றான். இன்னும் எதையோ படைக்க போறேன்னு சொல்றானே, என்ன படைக்க போறான் என்று அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். இப்போ ஒரு காலத்துக்கு அப்புறம் பைக்கு, காரு இதெல்லாம் வரும்போது நாம இப்ப பாக்குறோம். அதே ஆயத்தும் இன்றும் இருக்கிறது. நீங்கள் பிரயாணம் செய்வதற்காக குழுதை, கதிரை போன்ற எல்லாத்தையும் நம்ம படிச்சிருக்கிறோம். இன்னும் நீங்கள் அறியாத பல்வேறு வாகனங்களை நாங்க படைக்க இருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான். இன்னமும் நாம அதுல இதுதான் இவ்வளவுதான் நம்மளுடைய வாகனம்னு முடிவுக்கு வந்துட முடியாது. இப்ப நம்ம கரண்டா பார்க்கக்கூடிய இந்த பைக்கு தான், இந்த காரு தான் நம்முடைய கடைசி வாகனம்னு முடிவு எடுத்துட முடியாது. இன்னும் கூட டெக்னாலஜியுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி பல்வேறு வாகனங்கள் கண்டுபிடிக்கவும் படலாம். இன்னும் அந்த ஆயத்து இருக்கிறது. கியாமத்து வரைக்கும் இன்னும் எவ்வளவு வாகனங்களை அல்லாஹ் கண்டுபிடிக்க போறான், எந்தெந்த வாகனம் நம்ம பிரயாணிக்க போறோன்னு தெரியல. என்னென்னமோ கண்டுபிடிக்கிறானா இல்லையா? இப்ப சென்னையிலிருந்து திருச்சிக்கு வெறும் 20 நிமிஷத்துல போற ஒரு ட்ரெயின் கண்டுபிடிச்சிருக்கானாமா இப்ப சமீபத்துல, சொல்றமா இல்லையா? இது மாதிரியான வாகனங்கள் அல்லாஹ் தஆலா நிறைய படைக்க இருக்கிறான் என்று அந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துது. இப்ப இன்னொருத்தன் இப்படி கேட்டானா, இப்ப நாம பயன்படுத்துற இந்த இன்ஸ்டாகிராமு, இந்த ஃபேஸ்புக்கு, இந்த மொபைல் போனு, இந்த டிவி,
இதை பத்திலாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கானா? இப்போ இன்ஸ்டாகிராமை பத்தியும் ஃபேஸ்புக்கை பத்தியும் நம்ம பயன்படுத்துற மொபைல் போனை பத்தி டிவிகளை பத்தி எல்லாம் குர்ஆன் அல்லாஹ் சொல்லியிருக்கானா? எங்க சொல்லியிருக்கான்? லுக்மான் சூரா ஒரு ஆயத்து வரும், பார்த்திருக்கீங்களா? வமினன் நாசி மை யஷ்தரி லஹுவல் ஹதீஸ லியுலில்ல அன் சபீலில்லாஹி பிகைரி இல்மின் வ யத்தகிதுஹா ஹுஸுவா உலாயிக லஹும் அஸாபுன் முஹீன். அல்லாஹ் சொல்றான், மக்கள்ல இருந்து சில பேர் இருக்கிறாங்க, அவங்க எப்படி தெரியுமா? யஷ்தரி லஹுவல் ஹதீஸ, சில வீணான விஷயங்களை விலை கொடுத்து வாங்குகிறார்கள். அது எப்படிப்பட்ட வீணான விஷயம் தெரியுமா? லியுலில்ல அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு அவங்களை திசை திருப்பக்கூடிய வீணான விஷயங்களை விலை கொடுத்து வாங்குறாங்க. வயத்தஹிதுஹா ஹுஸுவா, இன்னொரு விஷயம் தெரியுமா? அதை அவங்க பொழுதுபோக்குக்காக எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். உலாயிக லஹும் அஸாபுன் முஹீன், அவர்களுக்கு மகத்தான இழிவுபடுத்தக்கூடிய வேதனை இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப 4 பாயிண்ட் அல்லாஹ் இங்க மென்ஷன் பண்றான். ஒண்ணு, வீணான விஷயமா இருக்கும் அது. இப்ப நாம பயன்படுத்துற இன்ஸ்டாகிராமா என்னவா இருந்தாலும் சரி, இந்த 4 ஷர்த்து நம்மள்ட்ட இருக்கான்னு பார்க்கணும். அது வீணான விஷயமான்னு பார்க்கணும் முதல்ல, ஓகேவா? லியுலில்ல அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு நம்மளை திசை திருப்புமான்னு பார்க்கணும். இதை நான் பார்த்தேன்னா அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு வழிமாறி போயிடுவேன் அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதை பார்க்க கூடாது. மூணாவது ஷர்த்து பிகைரி இல்ம், அதுல எந்த ஒரு நாலேஜுமே இருக்காது, எந்த பிரயோஜனமும் இருக்காது. 4வது பாயிண்ட் வயத்தஹிதுஹா ஹுஸுவா, அதை நம்ம டைம் பாஸுக்காக உட்கார்ந்து பார்ப்போம். இந்த 4ம் இருந்தால் இப்படிப்பட்ட விஷயத்தை அல்லாஹ் நமக்கு தண்டனை தரக்கூடிய விஷயமாக நமக்கு சொல்லி காட்டுறோம். புரிஞ்சா இல்லையா? இப்ப இந்த குர்ஆன் நமக்கு இது போன்ற நிறைய நுணுக்கமான விஷயங்களை தொட்டு வைத்து விட்டு நமக்கு நின்று சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இப்ப இப்படிப்பட்ட குர்ஆனோடு நாம எப்படி தொடர்புல இருக்கணும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரே ஒரு உதாரணம் முடிஞ்சிருச்சு. இன்னமா ரசூலுல்லாஹ் சொன்ன உதாரணமாக, இன்னமா மஸலு சாஹிபில் குர்ஆன், குர்ஆனை உடையவர்கள், அது ஹாஃபிலாக இருக்கலாம் அல்லது குர்ஆனை ஓதக்கூடியவங்களா இருக்கலாம், குர்ஆனோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள், கமஸலி சாஹிபில் இபிலில் முஅக்கலதி, கட்டி போட்ட ஒட்டகத்துக்கு சொந்தக்காரனை போல. ஒரு ஒட்டகத்தை கட்டி போட்டிருக்கான்னு வச்சுங்க, வைன் ஆஹத அம்சகஹா, அவன் கரெக்டா அந்த ஒட்டகத்தை முறையா கட்டி போட்டிருந்தா அந்த ஒட்டகம் சேஃபா இருக்கும். வைன் என்னது, வைன் அத்லகஹா தஹபத், அவன் ஒருவேளை கட்டாம அவுத்து விட்டான்னு சொன்னா என்ன பண்ணிடும்? ஒட்டகம் எங்க போமோ அங்க ஓடிடும். அது மாதிரி தான் குர்ஆனை ஹிஃப்ல் பண்ண ஹாஃபில்களாக இருந்தாலும் சரி, குர்ஆனோடு தொடர்பு இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அதை கட்டி போட்டு முறையாக பராமரித்தாலே மட்டுமே அது நம்மளோடு தொடர்புல இருக்கும். நம்ம அதை அவுத்து விட்டோம்னு சொன்னா அது மறந்து போயிடும், அது மறக்கடிக்கப்பட்டுரும், எங்க போனுச்சுன்னே தெரியாது, திருப்பி பார்த்தாலும் புது பாடத்தை பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். அப்ப நாம குர்ஆனோடு தொடர்புல இருக்கக்கூடிய அந்த நேரத்துல கட்டி போட்ட ஒட்டகத்தை போன்று அதை பராமரிக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பை நாம் எடுக்க வேண்டும். ஒரு அற்புதமான ஒரு உண்மையான ஒரு ரியல் ஹீரோ அல்ல நம்முடைய கையில கொடுத்திருக்கிறான். அதை உணர்ந்து புரிந்து அதோடு நம்முடைய வாழ்க்கையை தொடர்பு படுத்தக்கூடிய வாழக்கூடிய பெரிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் கொடுத்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.